ஏற்பாடுகள் அனைத்தும் எதற்கு? யாகத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? யாகத்திற்காகவா? விநாயகா, 1 யாகம் முடிந்த பிறகு. ஆகட்டும். இந்த யாகத்தை நாராயணரை மகிழ்விப்பதற்காக செய்கிறேன். நாராயணரா? ஆனால் அவர் தங்களின் தமையன் அல்லவா? ஒரு தமையன் எப்பொழுதும் அவர் தங்கையை எண்ணி மகிழ்ந்துதானே இருப்பார். பிறகு எதற்கு தாயே? தாங்கள் கேட்டாலே அவர் அருளி விடுவார். யாகத்திற்கு என்ன தேவை இருக்கிறது? ஏனெனில் இந்த தங்கை தன்னுடைய தமையனிடமிருந்து சற்று சிறப்பான ஒன்றை, பெரிதான ஒன்றை கேட்க விரும்புகிறாள். ஓ, அப்படியா? அப்படி என்றால் சிறப்பான மோதகம் கேட்க போகிறீர்களா? இல்லை, என் மோதக பிரியனின் பாதுகாப்பை கேட்கிறேன். என்னவாயிற்று விநாயகா? தாயே, என்ன நீங்கள்? தாங்கள் இருக்கும் பொழுது என் பாதுகாப்பிற்கு என்ன குறை வரப்போகிறது? எனக்கு என்ன நடந்துவிடும்? நீ கூறுவதும் சரிதான். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பமும் நேராது. இருப்பினும் ஒரு தாய் தன் புதல்வனின் பாதுகாப்பிற்காக அனைத்து வழிகளையும் முயற்சி செய்வாள். இந்த யாகமானது நாம் இருவரும் ஒன்றாக இருப்பதற்காக என்றால் நடத்துங்கள். நானும் பார்க்கிறேன் இந்த யாகத்தை யார் தடுக்கப் போகிறார்கள் என்று. பார்வதி யாகம் புரிகிறார். இருந்தாலும் தாங்கள் மகிழ்வாக இல்லை. அகங்காரம், அகங்காரத்தை என்னை கவலையுறுகிறேன் தேவி. என்ன அகங்காரம் நாராயணா? அகங்காரம் மனிதனோ பூதமோ, தேவனோ அசுரனோ, அனைவருக்குள்ளும் ஏதேனும் ஒரு வடிவில் இருக்கத்தான் செய்கிறது. புத்தி மற்றும் திறமையினால் இந்த அகங்காரத்தை அடக்கி ஆளத்தான் வேண்டும். ஆனால் அஞ்ஞானம் அதை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் சிறுவயதில் குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமையாக கருதப்படுகிறது. இல்லையெனில் வாரிசுகளின் வாழ்க்கை இருளில் மூழ்கிவிடும். அவர்கள் மொத்த பிரபஞ்சத்தையுமே இருளில் மூழ்கச் செய்து விடுவார்கள். அந்தகனின் இருண்ட உலகிற்கு தங்களை வரவேற்கின்றேன். சிறப்பு பேச்சுவார்த்தைக்கு வரவேற்கிறேன். ஒளி கூட இதற்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. என்ன கூறுகிறாய் அந்தகா? என்ன பேச்சுவார்த்தை? பேச்சுவார்த்தை பழையதுதான், ஆனால் அது புதிய வடிவம் எடுத்துள்ளது. நான் தங்களின் புதல்வன் இல்லை, சரியா? என்ன? நீ என்ன கூறுகிறாய்? அன்று அந்த அசுர பாலகன் என் தாயை குறித்து பேசி என்னை கேலி செய்தான். ஆனால் தங்களுக்கு கோபம் வரவில்லை. நான் அதை பற்றியே சிந்தித்தேன். இப்பொழுது புரிந்துவிட்டது. என்னை ஈன்றெடுத்த தாயார் தங்களின் மனைவியாக இருந்திருந்தால் தங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அது மட்டுமல்ல, நான் பிறந்தது முதல் இன்று வரை தாங்கள் செய்த அனைத்தையும் நினைவூட்டி பார்த்தேன். நான் ஏதேனும் தவறு இழைத்து விட்டால் தாங்கள் எதுவும் கூறுவதில்லை. நான் ஏதேனும் தீங்கிழைத்தால் கூட தாங்கள் என்னை தண்டித்ததில்லை. ஒரு தந்தை நிச்சயம் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் பாதுகாப்பவர் நிச்சயம் அப்படி செய்வார். நான் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை எங்கிருந்து எடுத்து வந்து வளர்க்கிறீர்கள்? போதும்! ஆம், நான் உனது உண்மையான தந்தை அல்ல. உனக்கும் எனக்கும் எந்த இரத்த சம்பந்தமும் இல்லை. உன்னோடு நான் அன்பாக இல்லையா? உன்னை நல்ல முறையில் வளர்க்கவில்லையா? ஏதேனும் குறை வைத்தேனா? ஆம், ஒரு குறை வைத்து விட்டீர்கள்.
என் பெற்றோர் யார் என்பதை பற்றி இதுவரை தாங்கள் என்னிடம் கூறவில்லை. ஓஹோ, அவர்களுடன் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாயா? இல்லை, நான் அவர்களது வாழ்க்கையை அழிக்கப் போகின்றேன். என்னை விட்டு விட்டதற்காக. நான் தான் முன்னரே கூறிவிட்டேனே, எனக்கு வழியை காட்டுங்கள். இல்லை என்றால் தங்களையும் என்னை போன்று பார்வையற்றவனாக ஆக்கிவிடுவேன். உன் குணம் அமைதியாகும் வரை நீ இங்கிருந்து செல்ல முடியாது. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக உன்னை வருடக்கணக்கில் இங்கு அடைத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த தவறுக்கான தண்டனையையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த அந்தகன் நல்வழி பாதைக்கு திரும்புகின்ற வரையில் இவன் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீதான் இந்த யாகத்திற்கு பாதுகாவலன். யாரும் உள்ளே வராமல் நீதான் பாதுகாவலனாக இங்கு இருக்க வேண்டும். இந்த யாகம் தடையில்லாமல் நடைபெற வேண்டியது அவசியமாகும். அதனால் இந்த யாகம் முடியாமல் நான் வெளியே வர முடியாது. நீ எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. கவலைப்படாதீர்கள் தாயே, நான் வாக்களிக்கிறேன். யாகம் முடியும் வரை எவரும் உள்ளே வரவிட மாட்டேன். தாயே, நான் எப்படி பாதுகாப்பேன்? என்னிடம்தான் எந்த ஆயுதமும் இல்லையே. நீ எனது புதல்வன். உனது குரலே போதுமானதாக இருக்கும். இல்லை தாயே, ஆயுதம் இல்லாதவன் என்ன பாதுகாப்பாளன்? எனக்கு ஏதேனும் சக்தி அளியுங்கள். ஆகட்டும். இந்த தாய் தனது அனைத்து சக்திகளையும் உனக்கே தருகிறாள். இந்த ஆயுதத்தின் மூலம் உனது தாய் தனது அனைத்து சக்திகளையும் உனக்காக தருகிறாள். விக்னங்களை தடுப்பதினால் இன்று முதல் நீ விக்னேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுவாய். தாங்கள் கவலைப்படாதீர்கள். விநாயகன் உள்ளே எவரையும் விடமாட்டான். அதை மீறி எவரேனும் முயற்சித்தால் இந்த ஆயுதத்தால் நான் தண்டனை அளிப்பேன். கவனமாக இரு. நான் யாகத்தை முடித்துவிட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன்.
தேவ வாசுதேவாய நமः. விநாயகா, எனது பெயரை எப்படி அறிவீர்கள்? நான் தங்களை இதுவரை சந்தித்ததே இல்லையே. தாங்கள் யார்? என்னை பற்றி அறிய வேண்டுமென்றால் என்னை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. உனது அன்னை என்னை குறித்து ஏற்கனவே உரைத்திருப்பார். உனது தந்தை சாதாரணமானவர் அல்ல. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. சந்திரேஸ்வரர். ஜடாதாரி கங்காதரன் அவர். தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர்தான் உனது தந்தை. அப்படி என்றால் தாங்கள்தான் மகாதேவர், எனது தந்தை. வணங்குகிறேன். கைலாயத்திற்கு தங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வா விநாயகா, உன் தாயாரை சந்திக்கலாம். இல்லை தந்தையே. தாங்கள் உள்ளே செல்ல இயலாது. தாயார் யாகத்தில் உள்ளார். அது நிறைவு பெற வேண்டும். தாங்கள் சென்றால் யாகத்தில் நிச்சயம் தடை ஏற்பட்டுவிடும். ஓம் நமோ நாராயணாய நமக. எத்தடையும் ஏற்படாது விநாயகா. பார்வதி அழைத்ததால் மீண்டும் கைலாயம் திரும்பினேன். நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். யாகம் முடிவடைந்த பிறகுதான் தாங்கள் அவரை சந்திக்க இயலும். எதற்கு இந்த பிடிவாதம் மகனே? இது பிடிவாதம் அல்ல தந்தையே. நான் என் தாயாரின் கட்டளையை நிறைவேற்றுகிறேன். தாயார் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறினார். தாங்களே கூறுங்கள், நான் எனது தாயாரின் கட்டளையை மீற முடியுமா? நான் அக்கட்டளையை மீறி உனதன்னையை சந்திப்பதால் தடை ஏதும் ஏற்படாது மகனே. நானும் பார்வதியும் வேறல்ல, இருவரும் ஒன்றே. அது தங்கள் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை. என்னிடம் என் தாயார் கூறியது ஒன்றே தான், எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதே.
தாயார் ஒருவேளை மகாதேவரை தவிர எவரையும் அனுமதிக்காதே என்றால் நான் தங்களிடம் இவ்வாறு கூறியிருக்க மாட்டேன். அதனால் தாயார் வரும் வரை நீங்கள் காத்திருப்பதுதான் மிகவும் சரியானது. புதல்வனே, நமது கைலாயத்தில் யாகம் நடைபெற்றால் அதில் பங்கு கொள்வதே உச்சிதமான செயலாகும். எனது கைலாயத்தில் எனக்கே அனுமதி மறுக்கப்படுகின்றதா? தங்களை மட்டுமல்ல மகாதேவா, அனைவரையும். இதுவே என் தாயின் கட்டளையாகும். இதனால் தான் நான் கூறினேன் லக்ஷ்மி, விநாயகனின் புள்ளி பிறக்கும் பொழுதே சில தீய எண்ணமும் ஒளிந்துள்ளது. அதில் அகங்காரமே பிரதானமானதாகும். ஆனால் மகாதேவரிடம்தான் உரையாடுகிறோம் என்று விநாயகன் உணர்வான். மகாதேவருக்கு எதிராக அவன் எதுவும் செய்துவிட மாட்டான் நாராயணா. அகங்காரம் எதையும் செய்ய வைக்கும் லக்ஷ்மி. எப்பொழுது அகங்காரத்திற்கு சக்தியும் நிறைய உள்ளதோ அது அளவை கடந்துவிடும். பார்வதி விநாயகனுக்கு சக்தியை அளித்துள்ளார். அது அவனுள் இருந்த அகங்காரத்தை மேலும் தூண்டிவிட்டுள்ளது. நான் மீண்டும் தங்களிடம் கூறுகிறேன் மகாதேவா, சென்று விடுங்கள். நான் இங்கு நிற்கும் வரையில் தாங்கள் இல்லத்தின் உள்ளே வரவே இயலாது. உனது தந்தையாகிய நான் உனது நலத்தையே விரும்புகிறேன். எனினும் உன்னை எச்சரிக்கிறேன் விநாயகா, நீ ஆற்றும் செயலானது தந்தையை அவமதிப்பதாகும். அது நற்செயல் அல்ல. தாங்கள் இதை மரியாதை குறைவாக நினைத்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் தாங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கவே மாட்டேன். விநாயகா, மகாதேவரிடம் எப்படி பேசுகிறாய்? அவர் உனது தந்தை மட்டுமல்ல, கைலாயநாதர். அவரது குரல்தான் பிரம்மம். என்னை பொறுத்தவரை என் தாயின் குரல்தான் அனைத்திற்கும் மேலானது. தாங்கள் இச்சம்பவத்தில் வாய் திறக்காமல் இருந்தால் அதுவே சிறப்பாகும். நந்தி, நினைவிருக்கிறதா? கடந்த முறையே தாயை மதிக்காமல் இருந்ததற்கு நான் தங்களுடன் மோதிவிட்டேன். அப்பொழுதும் நீங்கள் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் மகாதேவரின் புதல்வன். அதனால்தான் நானும் கணங்களும் தங்கள் மீது மரியாதை வைத்திருந்தோம். ஆனால் இன்று நான் தங்களை மகாதேவரை அவமதிக்க விடமாட்டேன். தாங்கள் அவரை உள்ளே அனுமதித்தே ஆக வேண்டும். தாங்கள் அவ்வாறு நுழைய விடாமல் தடுத்தால் நாங்கள் எங்கள் பலத்தை பயன்படுத்தி உங்களை அகற்ற வேண்டியிருக்கும். அப்படியா? முயற்சி செய்துதான் பாருங்கள். போதும், நிறுத்து. இந்த மோதல் அவசியமற்றது. மோதலை நான் அல்ல, இவர்கள்தான் துவக்கி வைத்தார்கள். ஆனால் முடிவை
நான் தான் எடுப்பேன். நீ புரிவது யுத்தம் அல்ல விநாயகா. உனது அன்னைக்கு மிகவும் பிரியமானவர்களையே நீ தாக்கியிருக்கிறாய். நீ செய்த இச்செயல் உனது அன்னையின் மனதை சஞ்சலப்படுத்தும். நான் இவர்களை தாக்க வேண்டாம் என்று தாங்கள் நினைத்தால் தாங்கள் இவர்களிடம் கூறி இங்கிருந்து சென்றுவிட சொல்லுங்கள். நான் எந்த விதத்திலும் என் தாயின் கட்டளைக்கு பங்கம் ஏற்பட விட மாட்டேன். விநாயகா, ஒன்றை மறந்து விட்டாய் விநாயகா. மகாதேவர் மகாகௌரியின் கணவர். நானோ அதே மகா கௌரியின் புதல்வன். விநாயகா, நான் உனது தமையன் கார்த்திகேயனை தெற்கில் அசுரர்களுக்கு எதிரான யுத்தத்தில் தனியாக விட்டு வந்துள்ளேன். இங்கு நீ மகாதேவரை அவமதிப்பதை நான் அனுமதிக்கப் போவதில்லை. தேவேந்திரனாகிய நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். மகாதேவரின் வழியில் இருந்து விலகிச் செல். முட்டாள்! என் தாயின் கட்டளைக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன். இவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை, அதனால் தண்டித்தேன். இனி நீங்களும் வம்புக்கு வந்தால் தங்களையும் இந்த ஆயுதத்தால் நிச்சயம் தண்டிப்பேன்.